நன்மை செய்வதற்கு நாம் என்ன பண்றோம்? சோர்ந்து போய் கொண்டிருக்கிறோம். நன்மை செய்யறதுனால என் வாழ்க்கையில் நிறைய பிரச்சனைங்க, நிறைய போராட்டங்கன்னு சொல்லிட்டு நிறைய பேர் பேசி கொண்டிருப்பாங்க. ஆகவே தேவ பிள்ளைகளே, அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்றாரு, நன்மை செய்வதற்கு என்ன பண்ணக்கூடாதான்? சோர்ந்து போக கூடாது. கர்த்தரை நம்பி நன்மை செய், தேசத்தில் குடியிருந்து சத்தியத்தை என்ன பண்ணு, மேய்ந்து கொள்ளுன்னு சொல்றாரு. ஹல்லேலூயா. தேவ பிள்ளைகளே, இந்த நாள்ல கூட பாருங்க, நம்முடைய வாழ்க்கையில நாம் நன்மை செய்வதற்கு சோர்ந்து போக கூடாதாம். அது மாத்திரம் இல்ல, தளர்ந்து போகாதிருந்தால் ஏற்ற காலத்துல என்ன பண்ணுவோம்? அறுப்போம் என்று சொல்லி இருக்கிறார். ஹல்லேலூயா. இப்ப பாருங்க, நீங்கள் தளர்ந்து போகாதிருப்பீர்கள் என்று சொன்னால் நீங்க என்ன பண்ணுவீங்க? ஏற்ற காலத்துல அறுப்போம். நல்ல தெளிவா பாத்துக்கோங்க, தளர்ந்து போக கூடாது. ஹல்லேலூயா. எதுல நாம் தளர்ந்து போய் கொண்டிருக்கிறோம் இன்றைக்கு? நிறைய நேரத்துல பாருங்க, நான் தேவனுக்கு பிரியமா வாழுறேங்க, நான் பரிசுத்தமா இருக்கிறேங்க, ஆனா நான் ஜெபிச்ச ஜெபத்துக்கெல்லாம் பதிலே வரலங்க, என் வாழ்க்கையில அப்படியே தாங்க இருக்குதுன்னு சொல்லிட்டு நிறைய காரியங்களை குறித்து மாற்றம் இல்லாத பொழுது நாம் சோர்ந்து போய் கொண்டிருக்கிறோம்.